பேசிக்குவோம். நேற்று ஒரு விஷயம் நடந்தது எனக்கு. செதுக்கு வந்துக்கிறேன் எங்கள் அப்பா ஆலயத்தில். நேற்று ஒரு விஷயம் நடந்தது. நேற்று பொங்கல் நான் தச்சின்னே இருந்தேன். சரி, பொங்கலுக்கு வந்து ஒரு இது வந்துடுச்சு எனக்கு. இப்போ பசங்க வந்து பேண்ட்டு வெட்டி தைக்க சொல்லிச்சு. என்ன பண்ணேன், சரி வெட்டி தச்சின்னே இருந்தேன். நான் வந்து எப்போ செய்கிற சூரிய பகவானை செய்யலை. குழந்தைங்க வந்து நிற்கிதே அப்படின்னு நான் செய்யலைன்னு எங்கள் அப்பனுக்கு கோவம் வந்து ஒரு மாதிரி கேராக ஆக்கிட்டார் என்ன. நம்ம கடமையை செய்யணும். அதுதான் கடமையை செய்யணும், பலனை எதிர்பார்க்கறது சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம வந்து இறைவன் நமக்குள்ளே வந்துட்டார் அப்படின்னு நான் ஏதோ இறைவன் சொல்கிறாருன்னு நான் செஞ்சுன்னு இருந்தேன். ஆனால் நேற்று கதை தான் எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. நேற்று என்ன செஞ்சேன், டைம் ஆயிடுச்சு. இங்கேருந்து போகிறதுக்கு செதுக்கிட்டு போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. அப்புறம் அங்கே போன உடனே குழந்தைங்க நின்று இருந்தது. சரி, குழந்தைங்களை பார்த்துட்டு நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணலாம் அப்படின்னு நான் உக்காஞ்சிட்டேன் மிஷினில். குழந்தைங்க வந்து தச்சினே இருந்தது. எங்கள் அப்பா என்னன்ட்டார், அந்த டைமை போயிடுது பொழுது, சூரிய நமஸ்காரம் பண்ணுற டைம் போயிடுது பொழுது. என்னை வந்து அப்படியே கேராகிட்டு அந்த சூரிய நமஸ்காரம் ஸ்லோகம் சொல்லி டெய்லியும் அதை சொல்லுவேன். காக்காவுக்கு உணவு வைப்பேன் நான். அது சொல்லிட்டு தான் நான் சாப்பிடுவேனே. அது நேற்று அப்படியே சுற்றினும் ஒரு மாதிரி ஆக்கிட்டார் என்னை. தைக்க விடலை என்னை. அப்படி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு நேற்று எனக்கு. அதனால நான் பயப்படுறது. இப்போ வந்து இறைவன் நமக்குள்ளே இருக்கிறாருன்னா இப்படித்தான் அவரை வந்துடுவார். நம்ம வந்து ஒரு கற்பூரம் ஏற்றி தீபத்தினை ஏற்றி வர தேவையில்ல. இப்போ எனக்கு வரணும், அவருக்கு கரெக்டாக காலகட்டம் கரெக்டாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் எனக்கு வந்து ஏதோ தரப்போகிறாருன்னா அவரே வந்துடுவார். நான் வந்து ஒரு பூஜை பண்ணி வர வைக்க வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது. எப்பவுமே எனக்கு தெரியாதுல்ல இதை பற்றியெல்லாம். அதனால் அப்பாவே வந்துடுவார். எனக்குள்ளே வந்து கரெக்டாக எது செய்யணுமோ அதை செஞ்சுட்டு போயிடுவார் அவரே. நான் போய் ஒரு பூஜை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் பண்ண சொல்லுவார், நான் பண்ணுவேன், அவ்வளோதான். இப்படி பண்ணுமா அப்படி பண்ணுவான்னு எனக்குள்ளே வந்து சொல்லுவார். அதை மட்டும் நான் செஞ்சுட்டு போயிடுவேன். எப்பவுமே தான் இந்த கோயிலுக்கு போ, இந்த இது போ அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு தான் மனுஷன் வந்து தாய் தந்தை சொல்கிறத கேட்டாவே, இப்போ வந்து எங்களுக்கு இறைவன் சொல்கிறாரு, உங்களுக்கு வந்து தாய் தந்தை சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்டாவே நீங்கள் எங்கேயோ போயிடுவீங்க. ஒன்று தாய் தந்தை, இல்லைன்னா மனைவி, இல்லைன்னா நல்ல நண்பன். நல்ல நண்பன் இப்போ கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ தாய் தந்தை சொல்கிறதும் மனைவி சொல்கிறதும் கொஞ்சம் கேட்டிங்கன்னா நீங்கள் எப்படியோ இருக்கலாம். மனைவி சொல்கிற மந்திரம் சொல்லுவாங்க, மந்திரம் கிடையாது அது. உங்கள் வந்து நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாலே உங்கள் தாய் தந்தையும் உங்கள் மனைவியும் தான். வேறு யாருமே உங்களை வந்து நல்லா இருக்கணும் நினைக்கவே மாட்டாங்க. எப்படியாப்பட்டவங்களும் நம்ம புருஷன் நல்லா இருக்கணும், நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது மனைவி. அதே மாதிரி கணவனும் நினைப்பார். அதே மாதிரி பெத்த தாய் தவப்ப நம்ம பிள்ளைங்கோ 4 பேரை போல் கௌரவமாக வாழணும் உலகத்தில் அப்படின்னு தன் ஒழுக்கத்தில் வாழணும். ஒரு தாய் தவப்பன் கூட நீ இப்படி வா, இப்படி சம்பாரிச்சின்னு வாடா, எப்படின்னா சம்பாரிச்சிட்டு வாடான்னு சொல்கிற தாயும் கிடையாது, எப்படின்னா சம்பாரிச்சின்னு வர சொல்கிற மனைவியும் கிடையாது. அப்படி அந்த மனைவி அப்படி சொல்லிச்சுன்னா அது சரியான மனைவி இல்லைன்னு தான் அர்த்தம். தாயும் அதே மாதிரி சொல்ல மாட்டாங்க, தவப்பனும் அப்படி சொல்ல மாட்டாங்க. அதுதான் ₹1 சம்பாரிச்சா கூட பரவாயில்ல, உழைச்சி சம்பாரித்து விட்றான்னு சொல்கிறவங்க மனைவி. அதேமாரி நீ சம்பாரித்தாலும் சம்பாதிக்கலான்னு நல்ல புள்ளியாக இரு அப்படி சொல்கிறவங்க தாய். நீங்கள் வந்து உங்கள் சிந்தனையை தெளிய வைங்க. இந்த வருட காலத்துலேருந்து உங்கள் சிந்தனைகளை தெளிய வைங்கோ. தாய் தந்தை பேச்சை கேளுங்கோ, மனைவி சொல்கிற பேச்சை கேளுங்கோ, ஆலயம் செல்லுங்கள், சித்தர் ஆலயம் செல்லுங்கள், இறைவன் ஆலயம் செல்லுங்கள், இறைவன் ஆலயம் செல்லுங்கள். இறைவன் ஆலயம் சென்று உங்கள் மனங்களை தெளிய வைங்க. இந்த சாமியாருங்கிட்ட
போகாதீங்க. சாமியாருங்கிட்ட போனீங்கன்னா உங்கள் சித்தம் கலங்கிடும். அதேமாதிரி எனக்கும் இந்த அப்பா நம்ம அப்பாவை கும்பிடல அப்படின்னா எனக்கும் சித்தம் கலங்கிடும். சித்தம் கலங்கி போய் நிறைய பேர் பார்த்திங்களா பாதியிலே வந்து சாமியாருங்க சித்தம் கலங்கி போயிட்டுருப்பாங்க. நல்ல முதல்ல சாமியாராக தான் இருப்பாங்க, அப்புறம் சித்தம் கலங்கிடும். ஏன்னா அந்த மாதிரி அப்பன் கொடுத்துடுவார். அப்பனுக்குள்ளே வந்து அதான் ஒரு என்ன சொல்லுவாங்களா, ஒரு கரண்ட்டை நிறைய பாஸ் பண்ணால் எப்படி இருக்கும், ஒரு மாதிரி நிலத்தவர்னு இது ஏறிப்படுது பார்த்திங்களா, அதே தான். பாதி கரண்ட்டில் போனாலும் பெஜாரு, ஃபுல் கரண்ட்டு ஏற்றின்னு இறைவன் வந்து எப்போ நம்மளுக்கு இது தராரோ அப்போ போயிடணும். அப்போ வந்து நம்ம சித்தர்னாலேயோ இறைவனாலேயோ இறைவன் காலடியிலையோ போயிடும். இல்லைன்னா நம்ம பாதியில் வந்து மனசு சொல்கிற பேச்சை கேட்கணும்னா பித்தும் கலங்கி போயிட்டு நம்ம வந்து திரிவோம். இதுதான் வந்து இறைவன் சொல்கிறாரு. அன்பே சிவம், நல்லதே செய்வோம், நலமுடன் செய்யணும். இந்த மகா சிவராத்திரிக்கு ஆலயங்கள் செல்லும். இந்த மகா சிவராத்திரிக்கு ஆலயங்கள் செல்வோம். மனிதனிடம் போகக்கூடாது, மனிதனிடம் கூட டான்ஸுகள் ஆடக்கூடாது. ஆலயங்கள் சென்று செழிப்பாக வாழ்வோம், சிந்தனையை தெளிவைப்போம். நம்ம வந்து இந்த வருட காலம் பொற்காலமாக நம்மளே மாற்றுவோம். அன்பே செய்வோம், நல்லதே செய்வோம், நலமுடன்.